வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையல் அறையில சிறுதானிய ரெசிபி ஹெல்தியான நல்லா மொறுமொறுன்னு சோள தோசை சோள பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோள தோசை சோள பணியாரம் ரெண்டுமே இதுல செய்யலாம். இந்த மாவுல நான் அரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட் பாருங்க. வெள்ளை சோளம் அரை உலக்கு, சிகப்பு சோளம் அரை உலக்கு. இது ரெண்டுமே கலந்து போட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டு. அரிசி வந்து ஒரு உலக்கு, அதாவது நான் கேரளா மட்டை அரிசி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃபைபர் ரிச்சா ஹெல்தியா இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்க இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு உலக்கு. உளுந்து முக்கால் உலக்கு. இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஸோ நீங்க பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வைங்க. சிறுதானியம்லாம் அப்பதான் அரைஞ்சு வரும். நான் அந்த மாதிரி ஊற வச்சு ரொம்ப நைஸா இல்லாம கொரன்னு நான் கிரைண்டர்ல ஆட்டி எடுத்திருக்கேன். நீங்க மிக்சியில வேணாலும் ஆட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஆட்டி எடுத்திருக்கேன். இது நான் புளிக்க விடல. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஆட்டின உடனேவும் செய்யலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சும் செய்யலாம். இந்த சிறுதானியம் இது புளிச்சு வந்தா எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால ஃபெர்மெண்ட் பண்ணாமையே பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கு. அடுத்தது இது ஸ்டோர் பண்றதா இருந்தா நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. மேபி 1 or 2 days ஃப்ரிட்ஜில் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆட்டி ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதுல தோசை எப்படி பண்றது, பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு மாவை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். தோசை கல்ல இந்த மாவை ஊற்றி நீங்கள் மொத்தமாக வேணுனாலும் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கு வேணுனா. இல்லை ரோஸ்ட் வேணுனாலும் இந்த சோள தோசை நல்லா ரோஸ்ட்டாக வரும். நல்லா சன்னமாக தொலைவிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா அந்த தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் வரும். அந்த ஒரு உலக்கு சோளம், அதாவது அரை உலக்கு வெள்ளைச்சோளம், அரை உலக்கு சிகப்பு சோளம், அப்புறம் ஒரு உலக்கு அரிசி. அது இட்லி அரிசியாக இருக்கலாம், இல்லை சிகப்பு கேரளா அரிசியாக இருக்கலாம். அப்புறம் முக்கால் உலக்கு உளுந்து. சிறுதானியத்துக்குலாம் உளுந்து கொஞ்சம் நிறையா போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், இல்லைன்னா இறுகி போன மாதிரி இருக்கும். நல்லா செவந்து வரும் பாருங்கள் தோசை. சூப்பராக ரோஸ்டாக வரும். நல்லா வாசம் சூப்பராக வருது, அந்த சோளத்தோட வாசம். இப்போ இது பாருங்க, சன்னமாக தேய்ச்சதுனால இந்த பக்கமும் வெந்து தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமோ இல்லை நெய் ஊற்றியோ நெய் ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு எல்லா விதமான சட்னியும் மேட்ச் ஆகும். தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, பூண்டு சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அந்த மாதிரி எல்லா சட்னியும் மேட்ச் ஆகும். சட்னிக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, டிஃபன் சட்னிக்கு. அந்த லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சோள தோசை நல்லா முறுமுறுன்னு இருக்குது. குழந்தைங்களாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்தியானது. பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம். ரொம்ப கிறிஸ்பியாக வதக்க வேண்டியதில்லை. பணியாரம் வேகும் போதே அது கொஞ்சம் கிறிஸ்பியாகும். லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. நீங்கள் இந்த ஆயிலெலாம் எக்ஸ்ட்ரா தாளிப்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா பணியார மாவில் டேரெக்டாக வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லியோ டேரெக்டாக போட்டும் நீங்கள் சுடலாம், தாளிப்பு இல்லாமையும். பட் இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினோடனே நல்லா ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதை ஒரே ஒரு பெரட்டிட்டு பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் போட்டு ஒரே ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சோள மாவில் நம்ம வதக்கின வெங்காயம் இருக்கு இல்லையா, தேங்காயெல்லாம் போட்டு அதை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேணுங்கிறது மட்டும் எவ்வளோ பணியாரத்துக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். குழி பணியாரக்கல்ல எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மாவை பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இப்போ இது பஞ்சலோக பணியாரக்கல், பஞ்சலோக தோசைக்கல், அப்புறம் அந்த சாப்பரு, இது எல்லாமே நான் வீடியோவில் யூஸ் பண்ணுற குக்கர் எதாக இருந்தாலும் லிங்க் பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.
கண்டிப்பா இந்த ரேஷியோல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம கிறிஸ்பியா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபைபர் ரிச்சு, கால்சியம் ரிச்சு. கண்டிப்பா பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்க எப்படி ரசிச்சாங்கங்கிற ஃபீட்பேக்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.